சித்தர்களே கோயில்கள் உருவாக காரணம். அதனால இந்த ஊருக்கு வந்து சித்தர்கள் நத்தா பண்ற பேர் வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமரோட கால் தடங்கள் வந்து இருக்கு உண்மையும் கூட. சித்தர்களே கோயில்கள் உருவாக காரணம். அந்த காலத்துல இருக்க சித்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு சாமி வந்து நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கடும் தியானத்துல இருக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி இருந்த சித்தர்கள் வந்து இங்க வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு வந்து சித்தர்கள் நத்தா பண்ற பேர் வந்துச்சு. இங்க இருக்க சித்தர்கள் வந்து இந்த மலை மேல, அதாவது தியானம் பண்றதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும் இல்லையா, அதனால இந்த மலை மேல வந்து ஒரு சிவனை வச்சு வழிபட்டதாகவும், காலப்போக்கில் வந்து நம்ம மக்கள்கள் அதுக்கடுத்து போய் பாறையில ஏறி தான் போய் வழிபட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி படிக்கட்டு உருவாச்சு, நிறைய வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா ராமரோட கால் தடங்கள் வந்து இருக்குது. ராமரோட ஒரு கால் தடம் வந்து இருக்குது. நல்ல ஒரு கால் தடம், நல்ல பெரிய கால் தடமா வந்து ஒரு கால் தடம் வந்து மேல வந்து அமைஞ்சிருக்குது. ஆனா அந்த கால் தடம் வந்து எப்ப அவர் இங்க பதிச்சாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அவர் வந்து ஒருவேளை சீதையை மீட்டதுக்காக இலங்கைக்கு போறப்ப வந்தாரா, இல்ல வனவாசம் போறப்ப அப்ப வந்ததா அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா அவரோட கால் தடம் இருக்குன்றது வந்து தொன்று தொட்டு கூறப்படிய ஒரு கருத்துன்னே நம்ம சொல்லலாம். இதுதான் உண்மையும் கூட. இப்போ நம்ம அடிவாரத்தில் இருக்கோம் இல்லையா, அடுத்தடுத்து நம்ம மேலே போயிட்டு விளாக் அப்படின்றத நம்ம பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளால முடியல. இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பாக வருவோம், கண்டிப்பாக விளாக் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறது கேமராமேன் ஹரி மற்றும் நான் உங்கள் அமீர்.